ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிப்போம். வேற லெவல் மேன். இந்த இப்படி தான்டா பாட்டு போடணும் நீ. சவுண்டு தான், சவுண்டு வைக்கி. அதெல்லாம் இல்லையா? அது கண்ட்ரோல் இதில் கண்ட்ரோல் இல்லை. பாரு இந்த பாட்டுல உண்மையில இந்த இடமா தானே போவானுங்க. இதுக்குதான் வரன்றது. அன்னைக்கு நீ ஒரு பாட்டு போட்ட பத்தியா? இப்போ வரைக்கும் அந்த ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல். புது வெள்ளை மலை. செம்ம ஒரு சிச்சுவேஷன். லேக் கூட பார்க்க சூப்பராக. லேக்கு பார்க்க சூப்பராக. ஆமாண்டா, வெயில் அடிக்குது. கிரீன் கலர்ல இருக்கு. அது என்ன கிடையாது, வேற. அது நேத்து பார்த்து. அது நேத்து போக வேண்டியது அந்த லேக்கு. இப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி? அவனுக்கு இவனுக்கு தான் ப்ரையாரிட்டி. இந்த சைட்ல இருந்து வர நம்மளுக்கு ஸ்டாப் போட்டிருந்தான். இல்லை இவனுக்கு அவனுக்கு ப்ரையாரிட்டி. இப்போ ரைட் சைடில் வரவனுக்கு ப்ரையாரிட்டி. அவன் தான் முதல் போகணும். இவன் முடிஞ்சோடனே நமக்கு லீஸ்ட். ஆமாம், ரைட் சைடில் வரவனுக்கு ப்ரையாரிட்டி. அதான் சிம்பிளா. நம்ம உனக்கு லெஃப்ட்ல ஒருத்தர் வரானா நீ முதல் போகலாம். ஓகே ஓகேயா? இப்போ இதே அந்த சைடு கார்ல இருந்து அவன் வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோவே, அப்போ நீ போகலாம். சிக்னல்லையோ இல்லை வந்து ஜங்ஷன்லையோ அந்த மாதிரி. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த எல்லோ டைமண்ட் ஒன்று போட்டிருக்கும். அது வந்து பாஸ்ன்னு அர்த்தம். அதாவது நீ உள்ள இருந்து இன்க்ளூஷன் வரவனுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. அங்கே உனக்கு தான் ப்ரையாரிட்டி. ஓகேயா? ஸோ அது எல்லோ இருக்கும். அதே மாதிரி எல்லோ டைமண்ட் போயிடுச்சுன்னா பி கேன்சல் அர்த்தம். அதுவும் போட்டிருப்பான். ஓகே, ஸ்லாஷ்னு போட்டிருப்பான். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. வந்தா காமிக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கேன். ஆமாம், ஒரு பிடிஎஃப் இருந்துச்சு நெதர்லாண்ட்ஸ். அதை படிச்சு தான் நான் காரை எடுத்தேன். ஆக்சுவலாக அது ஓட்டுனா தான் கற்றுக்க முடியும். சும்மா அப்படியே கேட்டு ட்ரெயினை பாரு. வா, இப்படி தான் போட்டிருக்கு. போனேன். இதுக்கு என்ன ட்ரையாங்கிள் இன்வெர்ட்டடாக இருந்துச்சு. எங்கே இருக்குது பார்க்கலாம். நல்ல வீடியோ. நல்லா இருக்குல்ல, வெயிலோட சூப்பராக இருக்குங்களா? இன்னைக்கு வெதர் நம்மளை காப்பாற்றிடுச்சு. ஆமாம். கேஸ் வந்து ஒரு ஸ்பாட்டாக இருக்கு. ஆமாடா, கேசல் மாதிரி இருக்கு. என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. டிராஃபிக் ஜாம் எப்படி போய் வரானே. டெஸ்லா எடுத்தீங்கன்னா புதுசு வாங்குவீங்களா செகண்ட்ஸ் வாங்குவீங்களா? டெஸ்லா புதுசு இருக்கிறது தான் பெட்ரு. பேட்டரியோடைய லைஃப் அந்த டெஸ்லா அதே மாதிரி வருஷத்துக்கு வரும். ஆமாம், இப்போதான் அவன் இவால்வ் ஆகிட்டு இருக்கான் கார் மார்க்கெட்டில். அதாவது அவனோட பேட்டரி டெக்னாலஜியில் கிங் அவன். பட் வந்து அந்த ஃபீச்சர்ஸு ஸ்டீரிங் ப்ராப்ளமாக நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? நானுமே ஷாக் ஆகிட்டேன். ஸ்டேரிங் போய் நடுவில் போய் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சான். அப்படியா? அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இருந்துச்சு எனக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கானது. அப்படின்னா ஆமாம், பண்ண விட மாட்டாங்க. ஸ்பெயின்லேருந்து ஒருத்தன் டோப் பண்ணி ட்ரெயின் ஏறி வந்திருக்கான் டெஸ்லா எடுத்து போய். என் ஆஃபீஸில் ஒருத்தன். அந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க். அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணி காசு கொடுத்துருக்கானுங்க போல, ஏதோ ரீஇன்வெஸ்ட் பண்ணி. அதெல்லாம் இப்போதான் வந்து கொஞ்சம் பிஎம்டபிள்யூலாம் வருஷத்துக்கு வருஷமாக இருக்காங்க. இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ராங். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் டெஸ்லா வந்துட்டு
நான் ரொம்ப அட்வான்ஸ்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இல்ல, technology ப்ரமோட் advanced பண்றதுல